நீங்களே என்ன ஊழல் நடந்துக்கிட்டு நீங்களே என்ன ஊழல் நடந்துக்கிட்டு வணக்கம் பானு. நிச்சயமாக திருநெல்வேலி மாநகராட்சியின் சாதாரண மற்றும் அவசர கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் பார்த்தீர்கள் என்றால் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் தகாத வார்த்தைகளில் பேசுவதாகவும் அதிமுக கவுன்சிலர்களை ஒருமையில் பேசுவதாகவும் கூறி அதிமுக கவுன்சிலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதற்கு திமுக கவுன்சிலர்களும் எதிர்வினை ஆற்றியதால் மாநகராட்சி கூட்டமே கலேபரமானது. இதற்கு பிறகு மாநகராட்சி கூட்டத்தில் இருந்து அதிமுக கவுன்சிலர்கள் இருவரும் வெளிநடப்பு செய்தனர். இதில் என்ன தகவல்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் 36வது வார்டு 41வது வார்டு ஆகிய திமுக கவுன்சிலர்கள் முதலில் தங்கள் தொகுதி பிரச்சனை தங்கள் வார்டு பிரச்சனை குறித்து பேசிக் கொண்டிருந்தனர். தண்ணீர் வரத்து சீராக இல்லை, போக்குவரத்து சரியாக இல்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசிக் கொண்டிருந்த போது அதிமுக கவுன்சிலர் சந்திரசேகர் தனது வார்டு பகுதியில் எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை, ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பூங்கா அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 6 மாதங்களாக பூட்டியே கிடைக்கிறது என பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். அதற்கு திமுக கவுன்சிலர்கள் எதிர்வினை ஆற்றினர். அப்போது பார்த்தீர்கள் என்றால் 31வது வார்டு அமுதா அதிமுகவை சேர்ந்தவர் இவர் பேசும்போது மேலப்பாளையம் பகுதியில் எந்த சாலை பணிகளும் நடைபெறவில்லை, எந்த பகுதி தனது வார்டில் இருக்கிறது கூட என்று கூட தெரியாமல் மாநகராட்சி சார்பில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வேறொரு மண்டலத்தில் தச்சநல்லூர் மண்டலத்தில் இருக்கும் பகுதி மேலப்பாளையம் மண்டலத்தில் இணைக்கப்பட்டதாக மாநகராட்சி கூட்டத்தில் தெரிவிப்பது எந்த விதத்தில் நியாயம்? ஊழல் மட்டுமே குறிக்கோளாக கொண்டு திமுக செயல்படுகிறது என பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அதற்கு எதிர்வினை ஆற்றிய மேயர் ராமகிருஷ்ணன் அதிமுக காலத்தில் தான் ஊழல்கள் மலிந்தது என ஒரு கருத்தினை தெரிவித்தார். இதனால் திமுக மற்றும் அதிமுகவினருக்கிடையே பெரும் வாக்குவாதம் பரபரப்பும் ஏற்பட்டது. மேயர் ராமகிருஷ்ணன் அதிமுக ஊழலை நான் சொல்லட்டுமா என தெரிவித்த போது அதிமுக கவுன்சிலர் அமுதா சொல்லுங்கள் பார்க்கலாம், நாங்களும் திமுக செய்த ஊழலை அடுக்கடுக்காக தெரிவிப்பேன் என பதிலுக்கு பதில் வாக்குவாதம் நடைபெற்றது. இதன் காரணமாக அதிமுகவை சேர்ந்த கவுன்சிலர் சந்திரசேகரும் அமுதாவும் உடனடியாக வெளிநடப்பு செய்தனர். இதன் காரணமாக மாநகராட்சி கூட்டத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. மேயர் முன்னிலையில் புதிதாக பதவி ஏற்றுள்ள மாநகராட்சி கமிஷனர் மோனிகா ராணாவும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து செய்திகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் பானு. அதிமுக ஊழல் அப்புறம் காமிக்க எடுத்து சொல்லட்டுமா, நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி இது பேசுறாங்க. நீயும் அதிமுக ஊழலை நாங்க எடுத்து காமிக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு மேயரே பேசுறாங்க. என்ன அர்த்தத்துல ஒரு பெண் கவுன்சிலர் மாமன்ற பேச விடாம பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நாங்க வெளிநடை பண்றோம்.